அனைவருக்கும் வணக்கம். சாதிக்கும் எண்ணம் ஆழ்மனதில் தோன்றிவிட்டால் உன் விடாமுயற்சியால் எதையும் சாதிக்கலாம். இந்த சிவில் நீதிபதியும் சாத்தியம்தானே என்று கூறி இன்றைய வகுப்பில் நடைபெற இருக்கின்ற சிவில் நீதிபதி 2023க்கான வைவா கேள்விகள் இப்படியெல்லாம் வரக்கூடும் என்பதை பற்றி ஒரு 10 கேள்விகள் ஐபிசியில் இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். முதலாவது கேள்வி என்னவென்றால், இப்ப இந்திய தண்டனை சட்டம் இருக்கின்றது. அதில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற தண்டனை ஒருவர் குற்றம் புரிகிறார் என்று சொன்னால் அவரை நீதிமன்றத்தில் குற்றவியல் விசாரணை நடைமுறை சட்டம் 1973 படிதான் விசாரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகின்ற சிஆர்பிசி பிரிவு எது என்று சொன்னால் பிரிவு 4. சரி, அடுத்த கேள்வி, ஒருவர் இப்ப நீங்க நீதிமன்றத்தில் இருக்கீங்க, நீங்க நீதிபதி ஆகிட்டீங்க, ஒருவருக்கு தண்டனை அளிக்கிறீர்கள். அவரை என்ன பண்றாங்க, இப்போ உதாரணத்துக்கு புழல் பிரிசனும் கூட்டி செல்கிறார்கள். அங்கே அவரை அந்த நீதிமன்ற காவல் வைப்பதற்காக போகின்ற போது அங்கே இருக்கின்ற சூப்பர்டென்ட் அல்ல அதிகாரி அவர்கள் உங்களை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது, சிறையில் அடைக்க முடியாது என்று நீதிபதியாக உங்களுடைய உத்தரவை அவர் மீற முடியுமா? மீற முடியாதா? மீற முடியாது. எங்கே சொல்லப்பட்டுள்ளது என்று சொன்னால் பிரிவு 78 அது சொல்லப்பட்டுள்ளது. சரி, இப்போ ஏ என்பவர் ஒரு மரண தண்டனை விதிக்கப்படுகிறது. அந்த மரண தண்டனையை குறைப்பதற்கு ஐபிசி பிரிவு 54 படி யாருக்கு அதிகாரம் இருக்கிறது என்று சொன்னால் அப்ரோப்ரியேட் கவர்மெண்ட். சரி, அடுத்து என்ன, இப்ப தனிமை சிறைச்சாலை 73 சொல்லப்பட்டுள்ளது. இந்த தனிமை சிறைச்சாலையினுடைய தொடர்புடைய உச்ச நீதிமன்றத்திற்கு வழக்கு எது என்று சொன்னால் சுனில் பத்ரா வர்சஸ் டெல்லி அட்மினிஸ்ட்ரேஷன். எனவே 1980 சுப்ரீம் கோர்ட் கேசஸ் பேஜ் நம்பர் 488 வால்யூம் 3. சரி, அடுத்து இப்போ ஏ என்பவன் ஒரு கோடாலி எடுத்து கட்டை பிளந்து கொண்டிருக்கிறான். அப்பொழுது அவன் கேர் அண்ட் அட்டென்ஷன் இல்லாமல் கட்டை பிளக்கிறான். அதன் காரணமாக அந்த கோடாலினுடைய இரும்பு பாகம் கழன்று அங்கே ஸ்டேஜர் ஒருத்தன் வழிபோக்கன் மேல் விழுந்து தலையில் விழுந்து அவர் இறந்து விடுகிறார் என்று சொன்னால் அந்த ஏவாகிய நபர் தண்டிக்கப்படுவாரா அல்லது செக்ஷன் 80 ஆஃப் ஐபிசி 1816 படி அவர் விதிவிலக்கு அளிக்கப்படுமா என்றால் நோ எக்ஸம்ஷன். ஏனென்றால் அவர் கேர் அண்ட் அட்டென்ஷன் இல்லாமல் செய்திருக்கிறார். அதனால் பிரிவு 80 படி அவர் விலக்கு அளிக்கப்பட மாட்டார். சரி, ஒருவேளை அவர் கேர் அண்ட் அட்டென்ஷனோட ஒரு குட் ஃபெய்த்தோட அவர் அந்த கட்டையை பிளந்திருந்து அப்பொழுது அந்த கோடாரினுடைய இரும்பு பாகம் கழன்று ஒருவர் தலைமையில் விழுந்து இறந்திருந்தால் இந்த பிரிவு 80 ஈதாசா படி அவர் விதிவிலக்கு உண்டா என்றால் எஸ், அதன்படி அவருக்கு விதிவிலக்கு உண்டு. அடுத்து 6வது கேள்வி, இப்ப நான் தான் ஏ என்பவனா இருக்கிறல்ல, நான் அந்த கல்யாண பந்தியில சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் எல்லோரும். நான் என்ன செய்யறேன், ஒருத்தரிடம் விஷ பாட்டில கொடுத்து அந்த பி இருக்கான் பார், அவனை கொல்ல வேண்டும் என்று அவனுடைய இலையில நீ விஷத்தை கலந்துடு சாப்பிடுற அந்த சாப்பாட்டுலன்னு சொல்றேன். அவன் விஷத்தை எடுத்து போய் பக்கத்து இலையில சி இருக்கின்ற அந்த இலையில் வைத்து விடுகிறார். இப்போ நான் சொன்ன இலையில வைக்கல, பி இலையில வைக்கல, ஆனா சி இலையில வைத்தார். இப்ப நான் அபட்மெண்ட் உடந்தை குற்றவாளியாக ஆவேனா ஆக மாட்டேனா, அபட்டராக வருவேனா வரமாட்டானா என்று சொன்னால் வருவேனா வரமாட்டேனா, வருவேன். இது எந்த பிரிவில் சொல்லப்பட்டுள்ளது என்று சொன்னால் 111 ஆஃப் ஐபிசி 1860 இல்லஸ்ட்ரேஷன் ஏ. சரி, அடுத்த கேள்வி, ஒருவர் இருக்கிறார், இப்போ அவர் ஒரு சிறை தண்டனை விதிக்கக்கூடிய ஒரு குற்றத்தை புரிவதற்காக திட்டம் ஒன்று தீட்டுகிறார். நான் அவர் என்ன திட்டம் தீட்டினார் என்பதை எனக்கு தெரியும், அது திட்டம் தீட்டியது, அதை நான் மறைத்து விடுகிறேன். மறைத்து விட்டேன் என்று சொன்னால் நான் எந்த பிரிவின்படி தண்டிக்கப்படுவேன், எனக்கு என்ன தண்டனை? சரி, அவரு அந்த மாதிரி அந்த குற்றத்தை புரியவில்லை என்றால் என்ன திட்டம் தீட்டினாரோ, ஒரு சிறை தண்டனை விதிக்கக்கூடிய திட்டத்தை தீட்டினார்,
ஆனால் அவர் குற்றமே செய்யவில்லை என்றால் அப்பொழுது என்னை தண்டிக்க முடியுமா? முடியாதா? முடியும். எந்த பிரிவின்படி? 120 ஆஃப் ஐபிசி 1860. எவ்வளவு தண்டனை? அந்த குற்றத்திற்கு எவ்வளவு தண்டனை விதிக்கக்கூடியதாக இருக்கின்றதோ அதில் 8ல் 1 பங்கு. உதாரணத்துக்கு 8 மாசம் என்றால் 1 மாசம் எனக்கு தண்டனை வழங்கலாம். சரி, ஒருவேளை அவர் அந்த திட்டம் போட்டார்ல, அந்த குற்றத்தை புரிந்து விட்டால் எனக்கான தண்டனை என்ன என்று சொன்னால், அந்த 8 மாதம் இருக்குல்ல, அதில் 4ல் 1 பங்கு என்றால் 2 மாதம் சிறை தண்டனை எனக்கு உண்டு. சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா 2 பிரிவினர் இருக்காங்க. நான் இருக்கிறேன் 2 BC, 2 பேரும் 2 சாதியை சார்ந்தவர்கள், 2 மதத்தை சார்ந்தவர்கள், இனத்தை சார்ந்தவர்கள், பிளேஸ் ஆஃப் பர்த் சேர்ந்தவர்கள். இவ்வாறு இருக்கின்றார்கள். இவர்களிடையே ஒரு பகைமையை நான் வளர்க்கிறேன் என்று சொன்னால் எந்த பிரிவின்படி நான் தண்டிக்கப்படுவேன் என்று சொன்னால் 153 கேபிட்டல் A. சரி, அடுத்த கேள்வி. இப்போ நான் ஒரு நிலத்தினுடைய உரிமையாளர் அல்லது அந்த நிலத்தினுடைய அனுபவஸ்தர். இப்படி இருக்கின்ற போது என்னுடைய நிலத்திலே அல்லது நான் அனுபவித்திருக்கின்ற நிலத்திலே சட்டத்துக்கு புறம்பான ஒரு கும்பல் கூடுகின்றது. அப்படி கூடுகின்ற போது நான் தான் நிலத்தின் உரிமையாளர் அல்ல, அல்லது நான் தான் அனுபவஸ்தர். நான் இவ்வாறு சட்டத்துக்கு புறம்பாக ஒரு கூட்டம் கூடப்பட்டிருக்கின்றது. இதை நான் என்ன பண்றேன்? நியரஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன், அருகாமையில் உள்ள காவல் நிலையத்திற்கும் தெரிவிக்கவில்லை. அல்லது ஏன்பா இது என்னுடைய சொந்த நிலம் அல்லது நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிற நிலம், இங்கே இதுவரை சட்டத்துக்கு புறம்பாக நீங்க கூடாதீர்கள் என்று அதை கலைப்பதற்காக நான் எந்த முயற்சியும் செய்யவில்லை என்றால் நான் தண்டிக்கப்படுவேனா? எஸ், தண்டிக்கப்படுவேன். எந்த பிரிவின்படி? 154 ஆஃப் ஐபிசி. சரி, இவ்வாறு குற்றம் புரிந்து விட்டால் இந்த குற்றத்திற்காக காவல் அதிகாரி என்னை வாரண்ட் இல்லாமல் கைது செய்ய முடியுமா என்றால் கைது செய்ய முடியாது. இவ்வாறாக உங்களுக்கு வர இருக்கின்ற வைவாவில் கேள்விகள் கேட்கப்படலாம். எனவே நீங்கள் செய்ய வேண்டியது, ஏற்கனவே சொன்னேன், அவுட் டு ப்ரிப்பேர் சொன்னல, இன்னைக்கு ஒன் மோர் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். நீங்கள் தினந்தோறும் காலையில் எழுந்தவுடன் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு என்னென்ன கேள்விகள் உங்களுக்கு தோன்றுகிறதோ நீங்களே கேண்டிடேட், அதாவது நீங்களே நீதிபதி, நீங்களே உங்களை இன்டர்வியூ பண்ற மாதிரி அந்த கண்ணாடி முன்னே நின்று கேள்வி நீங்களே கேளுங்க, பதில் நீங்க சொல்லுங்க. அப்போ என்ன, அதாவது இவ்வளவு நேரம் பிலிம்ஸ் எழுதுனீங்க, மெயின் எக்ஸாம் எழுதுறீங்க, அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. இங்க இன்டர்வியூல என்னன்னா அந்த பியர் போடும், பயமே இருக்கக்கூடாது, கேஷுவலா உட்காரணும். அப்போ தினந்தோறும் நீங்கள் கண்ணாடி முன்னே நின்று நீங்களே கேள்வி கேட்டு நீங்களே பதில் சொல்லி உங்களுடைய எக்ஸ்பிரஷனை பாருங்க. அந்த பயம் போய்விட்டாலே 75 மார்க்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். இவ்வாறாக தினந்தோறும் இந்த மிரரை நீங்களே அந்த இன்டர்வியூராக மாறி கேண்டிடேட்டாக மாறி தினந்தோறும் தொடர்ந்து பயிற்சி செய்து முயற்சி செய்து வந்தால் வெற்றி நிச்சயம் என்று கூறி அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.